ட்ரீம் வேர்ல்ட் பார்ட் 2 டாய் ஹவுஸ். ட்ரீம் வேர்ல்டில் ஜித்துவின், சர்மி, இஷான் மேஜிக் லேண்டுக்கு போகிறத பற்றி நாம் பார்த்தோம். இப்போ அவங்க இன்னைக்கு நைட்டு டாய் ஹவுஸ்க்கு போகிறாங்க. வாங்க குட்டீஸ், நாமளும் போகலாம். இஷான், ஜித்வின், சர்மி 3 பேரும் இன்னைக்கு நைட்டு மேஜிக் லேண்டுக்கு போக ரெடியாக இருக்காங்க. இரவு வந்ததும் அவங்க தூங்குறாங்க. ட்ரீம் ஸ்டார்ட் ஆகுது. தூங்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற ப்ளூ ஸ்டாரை எடுத்து கையில பிடிச்சுக்கிட்டு ட்ரீம்குள்ள போயிடுறாங்க. ட்ரீம்ல மேஜிக் லேண்டும் வந்துருச்சு. ஆனா அவங்க டாய் ஹவுஸை காணோம். 3 பேரும் ஒரு காட்டுக்குள்ள நிக்கிறாங்க. அப்புறம் அவங்க டாய் ஹவுஸ் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டு இருக்கும்போது ஒரு பிங்க் கலர்ல ஒரு பட்டர்ஃப்ளைய பாக்குறாங்க. அவங்க 3 பேரும் அந்த பட்டர்ஃப்ளை கிட்ட போய் கேட்குறாங்க, பட்டர்ஃப்ளை டாய் ஹவுஸ் எங்க காணோம், எங்க இருக்கு, எப்படி போகணும் அப்படின்னு சர்மி கேட்டா. பட்டர்ஃப்ளை சொல்லிச்சு, ஒரு ரெயின்போ வரும், அதில் ஏறி அது மேலே சறுக்கிக்கிட்டே கீழே போனால் டாய் ஹவுஸ் வந்துரும்னு சொல்லிச்சு. இசான் சொன்னான், அப்போ ரெயின்போவையும் தேடணுமா? சரி, ரெயின்போ எங்க இருக்குன்னு தேடலாம் வாங்க, பட்டர்ஃப்ளை சொல்லிச்சு. கொஞ்ச தூரத்துல தான் ஒரு பெரிய மலை இருக்கு. அந்த மலை மேல ஏறி போனா மலை உச்சியில ரெயின்போ வந்துடும். அப்போ நாம சீக்கிரமா போகணும் வாங்க அப்படின்னு இசான் சொன்னான். பட்டர்ஃப்ளை சொல்லிச்சு, நில்லுங்க, ரெயின்போ 5 minutes தான் இருக்கும், அதுக்குள்ள அது மேலே ஏறி உட்காந்துருங்க, இல்லைன்னா சீக்கிரமாவே ரெயின்போ மறைஞ்சிரும், மலையில இருந்து ரெயின்போ மேலே ஏற முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. ஈசான் உடனே தேங்க்யூ பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொன்னான். இந்த ஜித்துவின் இருக்கானே, அவன் சேட்டக்கார பையன். அவனுக்கு பட்டர்ஃப்ளைனா ரொம்ப பிடிக்கும். அதை கையில பிடிச்சு வச்சுட்டு விடவே மாட்டான். இப்ப வேற பட்டர்ஃப்ளைய பார்த்துட்டானா, அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சு போய் எனக்கு பட்டர்ஃப்ளை வேணும்னு அழுதான். அப்போ பட்டர்ஃப்ளை சொல்லிச்சு சிரிச்சுக்கிட்டே, என்னைய உன்னால பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்னத்துல ஒரு கிஸ் கொடுத்துட்டு பறந்து போயிடுச்சு. இசான் உடனே ஜித்துவினை சமாதானப்படுத்திட்டு சர்மியையும் ஜித்துவினையும் கூட்டிக்கிட்டு நம்ம மலைக்கிட்ட போகணும், சீக்கிரம் வாங்கன்னு கூட்டிட்டு போனான். இப்போ மலை கிட்ட வந்தாச்சு. மலை மேல ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. கவனமா மலை மேல ஏறி போகணும்னு ஈஷான் 2 பேருக்கும் அறிவுரை சொன்னான். ஓகே அண்ணா அப்படின்னு 2 பேரும் பத்திரமா மலை ஏற ஆரம்பிச்சாங்க. ரொம்ப கவனத்தோட தம்பியும் தங்கைகளையும் பார்த்துக்கிட்டே மலையை ஏறினாங்க. மேலே ஏறி மலைக்கு மேல போய் உச்சியில நின்னுட்டாங்க. ரெயின்போவையும் பார்த்துட்டாங்க. இப்போ ரெயின்போ வந்தாச்சு. சர்மி சொன்னான், உடனடியா ஏறி உட்காருங்க, 5 minutes ரெயின்போ மறைஞ்சிடும் அப்படின்னு பட்டர்ஃப்ளை சொல்லிச்சு, ஞாபகம் இருக்கா? சீக்கிரம் ஏறுங்க அப்படின்னு சொன்னான். 3 பேரும் ரெயின்போல உட்கார்ந்துக்கிட்டு ரெயின்போல சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டே கீழே போறாங்க. டாய் ஹவுஸும் தெரியுது. 3 பேருக்கும் ஒரே ஜாலி. சறுக்கிக்கிட்டே கீழே போய் டாய் ஹவுஸ் கிட்ட போயிட்டாங்க. 3 பேரும் ஜாலியா கத்திக்கிட்டே டாய் ஹவுஸ் அப்படி சொல்லிக்கிட்டே டாய் ஹவுஸ்குள்ள போறாங்க. டாய் ஹவுஸ்ல உள்ள எல்லா டாய்ஸுமே பேசுறது, விளையாடுறது எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியமா வியக்குறாங்க. அப்போது ஜித்துவின் கேக்குறான், இந்த டாய்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு கொண்டு போலாமா அண்ணா அப்படின்னு கேக்குறான். சர்மி சொல்றான், ஆமா கொண்டு போலாம், நமக்கு பிடிச்ச டாய்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு போலாம் தானே அண்ணா அப்படின்னு அவளும் கேட்குறா. ஈசான் சொல்றான், அதெல்லாம் சரியில்லை, இங்க ஒரு கேம் இருக்கு, அதுல கலந்துக்கிட்டு வின் பண்ணாதான் நாம டாய்ஸ் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்றான். ஷர்மியும் ஜித்துவினும் ஓகே அண்ணா, அப்ப கேம்குள்ள போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ நம்ம கேம்குள்ள போகணும்னா கேம்ஸோட ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு டாய் அங்கே ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அந்த டாய் கிட்ட போய் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தெரிஞ்சுக்குவோம் வாங்க. இப்போ டாய் சொல்லுது, கேமில் சேரணும்னா ஃபஸ்ட்டு ரூல் படி
உங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அப்புறம் அந்த டாய்ஸ் எல்லாத்தையும் அவங்க பறக்க விடுவாங்க. அவங்க அந்த டாய்ஸை பறக்க விடும்போது போட்டியில் கலந்துக்கிற எல்லாரும் அந்த டாய்ஸை பிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸை தான் பிடிக்கணும். டாய்ஸை பிடிக்க முயற்சி பண்ணும்போது சாக்லேட் மலை, கிஃப்ட் மலையெல்லாம் பொழியும். அப்போ உங்களுக்கு தேவையான கிஃப்ட்டு, சாக்லேட்ஸையும் நீங்கள் பிடிச்சு வச்சுக்கலாம். இப்படி அத்தனையும் பிடிச்சிட்டு டாய் ஹவுஸை சுற்றி சீக்கிரமாக உள்ளே யார் வராங்களோ அவங்க தான் வின்னு. கொடுக்குற டைமுக்குள்ளே வந்துட்டா அத்தனை பேரும் வின்னு. ஸோ வின் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அந்த டாய் சொல்லிட்டு இருக்கும்போது சில மேஜிக் தடையெல்லாம் வரும், அதையும் தாண்டி தான் நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னும் அந்த டாய் சொல்லுது. இசான் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி நம்ம ரெடியா அப்படின்னு கேட்குறான். கேம் ஸ்டார்ட் பண்ண இன்னும் 20 மினிட்ஸ் இருக்கு. அந்த டைமுக்குள்ள இன்னும் சில பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ கேம் ஸ்டார்ட் டைம் ஆயிடுச்சு. ஈசான், ஜித்துவின், ஷர்மி 3 பேரும் கேம்ல கலந்துக்கிறாங்க. டாய்ஸையும் செலக்ட் பண்ணிட்டாங்க. டாய்ஸை பறக்க விட்டாச்சு. அவங்க அதை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய சாக்லேட் மலையெல்லாம் வருது, கிஃப்ட் மலையெல்லாம் வருது. அதில் அவங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஜித்துவின் சொல்கிறான், நான் ஒரு கார் டாய் பிடிச்சிட்டேன். இஷான் சொன்னான், நான் ரேஸ் கார் டாயும் சாக்லேட்டும் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சர்மி சொல்கிறான், நான் எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுருக்கேன். டாய் ஹவுஸ்க்கு திரும்ப வந்துடணும், சீக்கிரமாக போனால் தான் நம்ம வின் பண்ண முடியும், அப்போ தான் எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறான். 3 பேரும் ஃபாஸ்ட்டாக போய் வின் பண்ணிடுறாங்க. இப்போது வின் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரூல்ஸ் படி எல்லா கிஃப்ட்டும் டாயையும் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ டாய் ஹவுஸ்க்கு வெளியில் நின்றுட்டு எப்படி இதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது ஒரு குரல் கேட்குது. யாரு குரல்னு யோசிக்கிறீங்களா? அவங்க அம்மா தான். குழந்தைங்களே, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, எழுந்திரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பேரும் கண்ணு திறந்து பார்க்குறாங்க. ட்ரீமும் முடிஞ்சிருச்சு. டாய் ஹவுஸை விட்டு வெளியில் வரும்போது டாய் ஹவுஸ் மிஸ் யூ அப்படி 3 பேரும் சொல்லிக்கிட்டே வெளியில் வந்துட்டாங்க. ஷர்மி கேட்குறா, ட்ரீமில் நடந்ததெல்லாம் செம்ம ஜாலியாக இருந்துச்சுல அண்ணா? ஜித்திவின்னு சொல்கிறான், ஆமாம், அதெல்லாம் உண்மையாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்கிறான். இஷான் சொல்கிறான், ஆமாம், அது ட்ரீமில் தான் இருந்தது, ஆனால் நிஜ லைஃப்பில் இல்லை. ஆனால் நம்ம அதை நிஜமாக உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஷர்மி கேட்குறா, அது எப்படி முடியும்? அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஈஷான் சொல்கிறான், இல்லை அதெல்லாம் நம்மளால் ட்ரீம் வேர்ல்டில் மேஜிக் லேண்டில் பார்த்த மாதிரி நாமளே அது மாதிரி உருவாக்கலாம். ஆனால் அதுக்கு இப்போது நம்ம ஸ்கூலுக்கு போய் நல்லா படித்து நாலேஜை வளர்த்துக்கணும். அப்புறம் பெரியவங்கள ஆனதுக்கப்புறம் நாம் நினச்ச மாதிரி ட்ரீம் வேர்ல்டு மேஜிக் லேண்ட் மாதிரி உருவாக்கலாம். அப்புறம் நம்மள மாதிரி ஏஜில் உள்ள நிறைய குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் அப்போ என்ஜாய் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்து நம்மளும் என்ஜாய் பண்ணலாம். சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் அண்ணா, நம்ம இதை கண்டிப்பாக பண்ணணும். சரி, இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகலாமா? போகலாம் அண்ணா அப்படி சொல்லிட்டு 3 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதோட நம்ம ஸ்டோரி முடியுது. பாய்.